உக்ரைன் யுத்தத்துல மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சது யாரு அப்படின்னு கேட்டா டக்குன்னு எல்லாருக்கும் தோன்றது என்ன அப்படின்னா உக்ரைன்ருவோம். ஆனா உக்ரைனை பொறுத்தவரை யுத்தத்துல பாதி நாட்டை இழந்தாங்க. ஏன் மீதி நாட்டை சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா பிடுங்கிட்டு போயிட்டாங்க கனிம வளத்தை பூரா. இதான் அங்க உள்ள நிலைமை. ஆனா இதை காட்டுல சரிஞ்சது அப்படிங்கிறது ஐரோப்பா தான். காரணம், அதுக்கு முன்னாடி ஐரோப்பா மிகப்பெரிய செல்வாக்கு. அண்ணன் அமெரிக்கா பின்னாடியே நின்னுக்கிட்டு இவனுங்க பண்ண ரவுடித்தனத்துக்கு அளவே கிடையாது. ஏப்பா உங்க ஊர்ல ஏதோ சண்டையாமே, நான் வந்து பார்ப்பேன். அங்க மனித உரிமை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நான் வந்து பார்த்தாதான் உன்னை ஐரோப்பிய யூனியன்ல ட்ரேட் பண்ண விடுவேன். இல்லாட்டி பார்த்துக்க அங்க இருந்து பேன் பண்ணிடுவேன் அப்படிமா. இந்த அண்ணன் அமெரிக்காவாச்சும் அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னா சில தடைகள் போட்டு வழிக்கு கொண்டு வருவான். அதுக்கப்புறம் விலக்கிக்குவான். ஆனா இவனுங்க குடும்ப சண்டைக்கெல்லாம் நான் தடைகள் போடுவேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ற மாதிரி வருவாங்க. வந்து ஏதாச்சும் செய்வாங்கன்னு பார்த்தா, வருவாங்க, ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, உட்காந்து பேசுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. அதாவது பஞ்சாயமும் பண்ண தெரியாது, பஞ்சாயம் பண்ணவும் வக்கு இருக்காது. ஆனா பஞ்சாயத்து தலைவர் பதவி மட்டும் வேணும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஏறக்குறைய அந்த இடத்துல இருந்ததுதான் ஐரோப்பா. அங்க இருந்து தலை குப்புற விழுந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவனுங்க பிராந்தியத்துல தான் யுத்தம் நடக்குது. தேவையே இல்லாத யுத்தம். நினைச்சா தடுத்திருக்கலாம். ஆனா ரஷ்யாவை ஏதோ பின்னோக்கி போட போறேன்னு அமெரிக்கா சொன்னதை நம்பிக்கிட்டு அவன் பொய் சொன்னான். கடைசியில இவனுங்க அதை உண்மையிலே நம்பி யோமியோன்னு ஒரே குதிப்பு ஆட்டம். கடைசியில முதல்ல எனர்ஜி டிவிஷன்ல அடி விழுந்துச்சு. அப்படியே படிப்படியா இந்த உலக அரசியல்ல வாய் பேசினெல்லாம் குறைஞ்சிச்சு. ஆஹா போதுண்டா சாமி சரண்டர் ஆயிருவோம் கூடவே இருந்த அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அமெரிக்காவுக்கு எப்பயுமே ஒரு புத்தி இருக்கு. ரஷ்யா எதையாச்சும் செஞ்சா இவனும் ஏதாச்சும் செஞ்சிருவான், இவன் ஏதாச்சும் செஞ்சா ரஷ்யா ஏதாச்சும் செஞ்சிருவாங்க. இப்படி போட்டு போட்டு ரெண்டு பேரும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள். இப்ப உக்ரைனுக்குள்ள நிலங்களை ரஷ்யா கைப்பற்றிருச்சு. இப்ப இது எங்க மாட்டுது? ஐரோப்பாவுக்குள்ள. இப்ப ஐரோப்பாக்குள்ள நம்மளும் ஏதாச்சும் நிலத்தை கைப்பற்றிடுவோம், இல்லாட்டி அசிங்கமாயி போயிரும் அப்படிங்கிற மாதிரி கிரீன்லாண்டை கேட்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே அவர் ஆள் மனசுல இருந்திருக்கும். இதையே சாக்கா வச்சு இப்படியே உள்ள பூந்துருவோம் அப்படின்னு பூந்திருக்கலாம். ஆக மொத்தம் அங்க கிரீன்லாண்டை தொட போறார்கள். அதை தடுக்க முடியாம இவர்கள் திணறிக்கிட்டு இருந்தார்கள். அதுல ஒரு பிரேக். காரணம், அன்னை அமெரிக்கா ஈரான்ல நிக்குது. ஈரான்ல ஏகப்பட்ட ஃபயர் பவரை கொண்டு போய் வச்சாங்க. இப்ப அதை அப்படியே பாதியா குறைச்சிருக்காங்க. மீதியெல்லாம் எங்கடான்னு நம்ம கேட்டுறக்கூடாது தப்பி தவறி. கேட்டோம் திடீர்னு கோவம் வந்து திருப்பி ஏத்திடுவாங்க அந்த பகுதிகளில். அவன் ஈரானை தாக்குனா நமக்கு என்னன்னு உட்கார்ந்து தொலைய முடியாது. காரணம், நீ ஈரானுக்கு மேல தடை போடு, நீ ஈரானை தாக்குன்னு என்னத்தையாச்சும் ஒன்று லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஏதோ ஒண்ணு ஈரான்ல பலத்தை குறைக்கிறாங்க. இப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்கும் தோணும், கிரீன்லாண்டுக்கு ட்ரம்ப் வருவார் அப்படின்னு தான். அவர் வர்றது இருக்கட்டும், முதல்ல ரஷ்யா எங்களோட சேட்டலைட்டை பூரா வீழ்த்திராம்பா அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஆஹா மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த சேட்டலைட்டுகளை ரஷ்யா கிட்ட இருந்து பாதுகாக்கிறது ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய தலைவலி. உக்ரைன் யுத்தத்துக்கெல்லாம் முன்னாடியே 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பிரான்ஸ் திடீர்னு சொன்னுச்சு, நாங்க ஸ்பேஸுக்குன்னு புதுசா ஒரு படையை உருவாக்கிட்டோம், இனிமே எங்கூட்டு சேட்டலைட்டை யாரும் திருடிட்டு போக முடியாதுன்னாங்க. என்னது உங்ககிட்ட சேட்டலைட்டையே திருடிட்டாங்களா? என்னடா இது? மியூசியத்துல இருந்து எதையோ நகையை திருடுறாங்க, வாழை திருடுறாங்கன்னா ஏத்துக்கலாம். பிரான்ஸுக்கு வந்த கெட்ட நேரத்தை பாரு, அவங்க சேட்டலைட்டே திருடிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு எல்லாரும் கைகூட்டி சிரிச்சாங்க. காரணம் என்னன்னா, பிரான்ஸ் அந்த அளவுக்கு அப்ப கெத்தா சுத்திக்கிட்டு இருந்த காலகட்டம். எங்கன்னா ஆப்பிரிக்கால தான், மற்ற பகுதிகளில் கிடையாது. ஆப்பிரிக்கால தான் ஒரே கொண்டாட்டம். ஆஹா பிரான்ஸோட சேட்டலைட் காணாம போச்சாமே, நம்ம ஆட்கள் தான் தட்டி தூக்கிட்டாங்க எல்லாமே அப்படின்னு ஒரே வெடி வைக்காத கொண்டாட்டம். அந்த மாதிரி சேட்டலைட்டுகளை ரஷ்யா தட்டி தூக்கும். எது மிசைல்களை வச்செல்லாம் அவனுங்க தட்டி தூக்கல, சீக்கிரட்டா எப்படியோ தட்டி தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிதான் அவனுங்க திருடி விட்டாங்க. இன்னுமே திருட முடியாது, இதுக்குன்னு ஸ்பெஷலா படைகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து சொல்றாங்க, இது எல்லா அதாவது ஒட்டுமொத்த நேட்டோவோட சேட்டலைட்டையும் ரஷ்யா கண்காணிக்குது. எது சேட்டலைட்டுக்கு பக்கத்துலயே இன்னொரு சேட்டலைட் வந்து நிக்குது. அங்க இருந்து டேட்டாக்களை ஹேக் பண்றாங்க. சொல்ல போனா திடீர்னு அவனுங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேட்டலைட்டே தட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா ஏதோ ரோட்ல வண்டியை தட்டி விடுற மாதிரி கண்காணிக்கிற மாதிரியே சொல்றீங்க அப்படின்னா, இப்ப பதறிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா எங்கூட்டு சேட்டலைட்டை கண்காணிக்குது, ஹேக் பண்ணுது, சேட்டலைட்டையே தட்டி விட பாக்குது. இதுல இருந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல. சரி பிரான்ஸ் தான் கத்துறானா அப்படின்னு பார்த்தா ஜெர்மன் கத்துது. ஜெர்மன் ராணுவம் உறுதிப்படுத்திருச்சு, இந்த உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது இப்ப பூமியில இருந்து வானத்துக்கு மாறிடுச்சு அப்படின்ட்டாங்க.
இப்பதான் ரஷ்யாவோட மோதுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா டூ லேட். காரணம் நாள்தோறும் ரஷ்யா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இவர்கள் அந்த அப்டேட்டை மட்டும்தான் பாக்குறாங்க. இல்ல இவர்கள்லாம் பெரிய ஆட்கள் தெரியுமா? அண்ணன் அமெரிக்கா அப்படி டாலர்களை பம்ப் பண்ணினா ஐரோப்பா அப்படி உட்கார்ந்து கிழிச்சு போடுவாங்க அப்படின்னா அண்ணன் அமெரிக்கா டாலரை பம்ப் பண்ணி தான் உக்ரைனை கிழிச்சதை எல்லாரும் பாக்குறோம். கூடவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தனால கிரீன்லாண்டையும் சேர்த்து கேட்கிறாரு. இன்கேஸ் சேட்டலைட்டுகளை வீழ்த்த உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்தா ஒட்டுமொத்தமா ஐரோப்பா கண்டம் எதுக்கு சும்மா ஐரோப்பா கண்டம் தனியா இருந்துகிட்டு இருக்க? 54, 55, 56 அப்படின்னு சேர்த்து 100 அப்படிங்கிற எண்ணிக்கையில அமெரிக்கா வந்துருச்சு. ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா ஒளிஞ்சிரும். அதுக்கு நீங்களாம் வந்து இணைஞ்சிருங்க, இல்ல ரஷ்யா உங்களை வீழ்த்திவிடும் அப்படிம்பாரு. இவர் கூட இணைஞ்சா மட்டும் அப்படியே இவனுங்க நாடு ஜெகஜோதியா இருக்க போற மாதிரி இப்படி கதையை ஆரம்பிப்பாங்க. என்ன ஒண்ணு, இது நாளைக்கே நடக்காது, ஒரு 500 வருஷம் ஆகும். 500 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குமா நடக்கலையான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் வந்து கேட்க கூடாது. இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு சேட்டலைட் பஞ்சாயத்துல ஐரோப்பா சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால ஐரோப்பா இந்த ஊருக்குள்ள நொலநாட்டியம் பண்ற வேலையை விட்டு 3 வருஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா மறந்துடுவாங்க. அந்த புத்தியே அவனுங்களை விட்டு போயிரும். அதனாலதான் பெரிய அளவு ட்ரேட் டீல்லாம் வந்து நம்ம கூட போட்டு அனுசரிச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பயணிக்கட்டும். புத்தி இந்த புத்தியோட இருக்கணும். அதுக்கு ரஷ்யா இன்னும் கொஞ்சம் காட்டுன்னு காட்டணும். அப்படி காட்டும்போது நம்மளும் இங்க விரிவா வந்து பார்ப்போம். ஈரான் யுத்தத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம்.